பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு மாதம் 8 நாட்கள் அனுமதி என்பது வழங்கப்படும். குறிப்பாக அமாவாசை மற்றும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் 8 நாட்கள் என்பது அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சிறப்பு மிகுந்த இந்த கோவில் தலைமட்டத்திலிருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரமுள்ள இந்த கோவிலுக்கு வந்தால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம். தொடர்ந்து இதன் காரணமாக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் ஆடி மாத பௌர்ணமி தினமான இன்று இதற்காக 4 நாட்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விடுமுறை தினம் காரணமாக இன்று அளவுக்கு அதிகமான பக்தர்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக தானிப்பாறை அடிவார பகுதியிலிருந்து பந்தப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இரு மாவட்ட காவல்துறை சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் காவல்துறை சார்பாக பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மலையேறும் பக்தர்கள் நீரோடைகளில் குளிக்கக்கூடாது, எளிதில் தீப்பற்ற பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மருத்துவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் வருகை என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.